பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோபு 42வது அதிகாரம் 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். காதினால் பல நேரங்களிலே நாம் கேட்டிருக்கலாம், பல நேரங்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் நாம் கண்களால் காண வேண்டுமானால் அவருடைய பாடுகளில் கூட நாம் போகும்போது, அவரோடு கூட நடக்கும்போது மாத்திரம் அவருடைய செய்திகளை நாம் விவரித்து அறிய முடிவதாய் காணப்படுகிறது. அதற்கு யோபு முதல் ஒரு 19வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அவனுடைய விசுவாசம் எப்படியாய் காணப்பட்டது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் காரணம், அவர் அப்படியான ஒரு தேவனாய் இருந்து அவன் அவ்வளவு உணர்ந்து கொண்டான். கர்த்தர் ஜீவிக்கிற தேவன் என்பதை நான் காணுவேன். எப்படியாய் அந்நிய கண்களில் சொந்த கண்கள் மூலமாய் என்னால் பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காணப்பட்டான். காரணம், அவனுக்கு அந்த யோபு அறிந்திருந்தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தனை காரியங்களும் நம்மை விட்டு எடுபட்டு போனாலும் ஒரு மரிக்காத ஒரு ஆத்துமா உண்டு என்பதை அறிந்தவனாய் காணப்பட்டான். அந்த ஆழமான கர்த்தருடைய அன்பு அவனை பொதிந்திருந்தபடியினாலே எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள அவன் தயாரானான் அந்த இடத்திலே. அதுபோல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அநேக தரம் கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் சொந்த புத்தியிலே நம்முடைய காரியங்களை செய்ய தீர்மானிக்கிறோம். எப்பொழுது நம்முடைய நடைகள் உறுதிப்படும்? கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சரியான நேரத்தில், முன்பாக அல்ல பின்பதாக அல்ல, எக்ஸாக்ட் ஒரு தேவையான ஒரு நேரத்திலே கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் ஒரு யோபுவின் விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது. அவன் காணக்கூடாதவைகளை எதிர்பார்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மளும் இன்றைக்கு சொல்லுவோம். காரணம், அன்று உயிரோடு இருக்கிறான் அவன் அறிக்கையிட்டார். ஆனால் இன்றும் நமக்காய் உயிரோடு இருந்து பரிந்து பேசுகிற ஒரு நல்ல கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை தெரிந்து கொண்டது நாம் செய்த பாக்கியம் அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபையே என்று சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த கிருபையின் காலத்திலே கிருபைக்குள்ளாய் வந்து அவரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு உங்கள் கண்களால் அவரை காணும்படியான ஒரு காரியத்தை உண்டு பண்ணி உங்களை மகிழ்விக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.